Dear students, actually நீங்கள் எல்லாருமே அந்த 1 hour 49 minutes கோர்ஸை முடித்து சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிட்டீங்க. அதை நாங்களும் நான் முதல்வனோட ட்ரைவுக்கு அப்லோட் பண்ணி விட்டுட்டோம். ஆரக்கிள் நான் முதல்வன் ட்ரைவுக்கு அப்லோட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டு அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு 3 கேஸ் ஸ்டடி கொடுத்து உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் கேரி அவுட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆரக்கிளோட லாகினில் போயிட்டு நம்மளால் கேரி அவுட் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முதல்வன் லாகின் ஐடி யூசர் நேம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். எப்படி ஓப்பன் பண்ணணும் அண்ட் எப்படி அந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு நான் முதல்வன்லேருந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டு இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரக்கிளுக்கு நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி உள்ளே போயிருப்பீங்க. அதை இதில் யூஸ் பண்ண முடியாது. இது உங்களுக்கு மெயிலுக்கு போன செமஸ்டரே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நான் முதல்வன்லேருந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எப்பயும் போல் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 லைன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 3 லைன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 3 லைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மேண்டேட்ரி கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஆரக்கிள் க்ளவுட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆரக்கிள் க்ளவுட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆரக்கிள் க்ளவுட் ஆர்கிடெக்சரில் போயிட்டு வாட்ச் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் ஓசிஏ இன்ட்ரொடக்ஷன், ஸோ இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் அது வேண்டாம். அதுக்கு கீழே செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இஃப்கோ கேஸ் ஸ்டடி, டொயாட்டா கேஸ் ஸ்டடி, கொடாக் பேக் கேஸ் ஸ்டடி இருக்குது இல்லையா. இதை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமேட்டு அதை உங்களோட மொபைல்லே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா ஓப்பன் பண்ணி அந்த கேஸ் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா தான், அந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கேஸ் ஸ்டடியை முடிச்சிங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆரக்கிள் க்ளவுடில் இருந்து நடத்தக்கூடிய நான் முதல்வன் மெயின் எக்ஸாமுக்கு உங்களால் அப்பியர் ஆக முடியும் அண்ட் அதில் பாஸ் பண்ணவும் முடியும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எதுலேருந்து தான் வரப்போகுது அப்படின்னா இந்த 3 கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஆக ஆரம்பிச்சிடலாம்னா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.